ஒரு அம்மா தன்னோட குழந்தைகளுக்காகவும், குடும்பத்துக்காகவும் என்ன வேணா செய்வாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தாங்க. இவங்களோட பேரு மேரி பவன், த வேர்ல்ட் அக்லிஸ்ட் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு. எதனால சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ மேரி பவன் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க, பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட என்கேஜில் ரொம்பவும் அழகாவும் இருந்திருக்காங்க. ஸோ 11 வருஷம் கழிச்சு இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வருது. இந்த வியாதி தான் இந்த பேருக்கான காரணங்க. ஸோ இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் அவங்களோட உருவத் தோற்றங்கள் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருச்சு. கைகள், கால்கள் எல்லாம் மீண்டும் ரொம்ப முதுமை தோற்றத்தில் ஒரு ஆண் மாதிரி காட்சியளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு கிண்டல் கேலி ரொம்பவே அதிகமாயிருச்சு. சரிங்களா? தன்னோட தோற்றத்தினால இவங்களை எந்த ஒரு வேலைக்கும் எடுத்துக்கிறதுக்கு யாருமே முன் வரலைங்க. ஸோ உலகத்தில் எல்லாருமே இவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பசினாலையும் வறுமைனாலையும் தன்னோட 4 குழந்தைகளையும் எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாத இவங்க ஒரு சர்க்கிள்ஸ்லேருந்து விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தில் அசிங்கமானவங்களாம் வந்து பங்கேற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விளம்பரத்தில் தன்னோட குடும்ப சூழலின் காரணமாக வேர்க்கலே வறுமனை இருக்க இவங்க அதை பார்த்துட்டு அதில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இவங்க பார்க்க ரொம்பவே அருவருப்பாக இருந்ததுனால அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி அந்த சர்க்கஸில் இவங்களை வச்சு ஒரு ஷோவும் பண்ணுறாங்க. அந்த ஷோவை பார்க்க வந்த எல்லாருமே இவங்க ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க சொல்லிட்டு ரசித்து பார்த்துருக்காங்க. அதாவது எப்படி அசிங்கமாக இருக்கிறத ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இந்த உலகம் எப்படிலாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ தன்னோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தனக்கு வர கிண்டல்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஷோவில் இவங்க அவங்க கொடுக்குற வேஷத்தெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ரொம்ப உலகம் மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில்